So again back to Bangalore setup. Bangalore வந்தாச்சு. ஸோ அதனால் அந்த பழைய சோஃபா வச்சு ஒரு வீடியோ வந்து இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு வராது, அடுத்த ஒரு வரையும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ எது பார்க்க போகிறோம்னா, இந்த ரீசெண்டாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து போட்ட ஒரு சின்ன ஒரு ரூல்ஸ், அதாவது ISI ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் Mugi. ISI ஸ்டாண்டர்ட் அந்த இல்லாத சர்டிஃபிகேஷன் இல்லாத ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் நான் ரொம்ப உள்ளே போய் நான் பேச விரும்பல, ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி வீடியோ போட்டாங்க. ஏன்னா இந்த ரூல்ஸ் போட்டது பார்த்தீங்கன்னா ஜூன் 1 அப்படியே போட்டாங்க. இப்போ வந்து அரௌண்டாக 10 நாள் மேலே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் வீடியோ பண்ணது வேஸ்ட் தான். பட் ஏன் ஸ்டில் இந்த வீடியோ பண்ணுறேன்னா, நிறைய பேர் கமெண்டோட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் டெய்லி ஒரு மெசேஜ் அட்லீஸ்ட் வருவாங்க. சைடில் முடிஞ்ச டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதை ISI தான் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்களா. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன, இதை வச்சு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு நிறைய கேட்டாங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பாங்க. ஸ்டில் நம்ம சைட்லேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்களா. ஸோ அப்படி கேட்டாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன், அது ரொம்ப அவ்வளோதான் இருக்க மாட்டேன், சிம்பிளாக. ஹெல்மெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ISI இருக்குது, அப்புறமா வந்து .ECE ஸ்னெல் இப்படி சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதாவது ஒரு கிரேடாக வச்சுக்கிங்களேன். அதாவது இன்னும் எப்படி பேசிக்காக சொல்லணும்னா, இப்போ வந்து அந்த ஹெல்மெட் மேலே ஒரு லோடு போடுறது, அப்புறமா வந்து அந்த ஸ்ட்ராப் எவ்வளோ தூரம் வந்து தாங்குது அப்படின்றத டெஸ்ட்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட்டு இவ்வளோ ஃபோர்ஸு அப்படின்றது ஒரு சர்டிஃபிகேஷன். அதை விட கொஞ்சம் பவர், அந்த ஃபோர்ஸ் ஜாஸ்தி அண்ட் வெயிட் ஜாஸ்தி போட்டு டெஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு சர்டிஃபிகேஷன் கொடுத்தா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி வரும், அதில் வந்து டாப்பில் இருக்க ஸ்டைல் நினைக்கிறேன். ஸோ இந்த ISIன்றது பார்த்தா பேசிக் தான். அதாவது ஒரு சாம்பிளுக்கு நான் ப்ராப்பரான கேஜ் சொல்லணுமா, சும்மா ஒரு சாம்பிள் சொல்லணும், சும்மா 5 kg வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 5 kg போட்டால் வந்து அந்த ஹெல்மெட் வந்து உடையாமல் தாங்கு தான் செக் பண்ணுறது. அது வந்து பேசிக். இன்னொரு 10 kg போட்டால் என்ன ஆகும், ஸோ வந்து உடைய தான் செக் பண்ணுறது. ஸோ அது வந்து இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி கொடுக்கும்போது ஹெல்மெட் தாங்குதான்னு பார்த்து தான் ஹை சர்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ISIன்றது பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் யூசேஜ் தான். ஸோ அதை வந்து இப்போ வந்து அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணால் தான் வந்துட்டு ISI யூஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து போலீஸ் ஃபைன் பண்ண மாட்டாங்க, இல்லைனா உங்களுக்கு ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்ற ரூல்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ இந்த ரூல்ஸை வந்து நான் ஏன் சைடில் எப்படி பார்க்குறேன்னா, அசே ஒரு பைக் ரைடராக நம்ம வந்து ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணுற சேனலாக வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து நிறைய பேருக்கு ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு அவேர்னஸாக நிறைய பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து ஹெல்மெட்டோட யூசேஜை புரிஞ்சுக்கிட்டு, ஸோ ஹெல்மெட் நம்ம போட்டாகணும், உயிருக்கு அது சேஃப்டி அப்படின்ட்டு ஹெல்மெட் வந்து போடுறதுக்கு அப்படியே கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. முன்னாடியெல்லாம் நிறைய போடாத, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தான் சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் ஃபேஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணுங்கள். அதிலே கொஞ்சம் காஸ்ட்லியாக போங்க. அதாவது உங்கள் பைக் காஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹெல்மெட் குவாலிட்டியானது வாங்க. லோக்கலில் வந்து ஒரு 500-600 ஹெல்மெட் வாங்காதீங்க. ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். பட் இப்போ இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, மறுபடியும் கீழே போகிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஹை குவாலிட்டியான ஒரு சர்டிஃபிகேஷன் ECE சர்டிஃபிகேஷன்லாம் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4000-5000 ஹெல்மெட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் சேஃப்டியாக இருக்குன்ட்டு. பட் இந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன தான் எவ்வளோ குவாலிட்டியாக வேணால் அதில் ஆனால் ISI அப்படின்ற ஒரு சீல் வந்து இருந்தால் தான் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு போட்டுறாங்க. சிம்பிளுங்க. நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு நான் இப்போ வந்து காமிக்கிறேன். ஸோ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்ஸார் ஹெல்மெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரௌண்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4.8-4.5 ரேஞ்சில் வந்து ரேட் வருது. நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட்டு, நல்லா வந்து இம்பேக்ட் தாங்கும். ஸோ அந்த மாதிரி ஹெல்மெட் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் தான் இது. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா, அபெக்ஸ் அக்ஸார் ஹெல்மெட்ஸ் வந்து சர்டிஃபைட் போட்டிருக்காங்க, ECE சர்டிஃபைட் போட்டிருக்காங்க. அதாவது ISI விட கொஞ்சம் வந்து தரம் உயர்ந்ததுன்னு சொல்லலாம். பட் இதில் வந்து ISIன்ற அந்த ஒரு சீல் இல்லை. ஸோ அதனால் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த ஹெல்மெட் போயிட்டு செக் பண்ணால் ISI சீல் இல்லை, நீ என்ன தான் அதை விட வந்துட்டு ஒரு கூடுதலான ஒரு யூசேஜ் ஹெல்மெட் நீ யூஸ் பண்ணால் கூட ISI சீல் அப்படின்ட்டு ஃபைன் போடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ISI சீல் உள்ள ஹெல்மெட் காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ISI சீல் இல்லாத ஒரு குவாலிட்டியான ஹெல்மெட் காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ISI சீல் இருக்கிற ஒரு அதை விட குவாலிட்டி குறைஞ்ச ஹெல்மெட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இது ஒரு ஹெல்மெட் பாருங்கள், ஒரு ஆஃப் வேஸ்ட் ஹெல்மெட். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக ISI சீல் வந்து பார்த்தீங்களா, ISI வந்து சீல் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணலாம், பட் அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணக்கூடாது ரூல்ஸு. நீங்களே வந்து இல்லை வந்து ஒரு பர்சனலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நம்ம பிடிச்சி பார்த்தா கூட அவருக்கே தெரியும் எது வந்து சேஃப்டி அப்படின்ட்டு. இது போட்டு போனால் நம்ம கீழே வந்து அடிப்படாமல் இருக்குமா, இல்லை வந்து அந்த ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட், அந்த குவாலிட்டியான ஹெல்மெட் போட்டால் வந்து நமக்கு சேஃப்டின்றது தெரியும். பட் அவங்க வந்து அந்த குவாலிட்டி பார்க்காம ஜஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் மட்டும் தான் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்த ஆஃபீஸோட பார்த்தீங்கன்னா இன்னொரு குவாலிட்டியான ஹெல்மெட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஹெல்மெட்டு இது போட்டால் கூட வந்துட்டு போலீஸ் வந்து ஃபைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் கூட வந்து ISI சீல் இருக்குது. ஸோ இதில் இங்கே பார்த்தேன், ஸோ இந்த இருக்குதா ISI சீல் போட்டுருக்காங்க. ஸோ இது போட்டு போனாலும் போலீஸ் ஃபைன் பண்ண மாட்டாங்க. அப்படி தான் நம்ம வந்து எடுத்தாகணும். ஸோ இந்த ஆக்சுவலாக இது ஒரு சேஃப்டி ஹெல்மெட் தான், லோடு தாங்குதான். பட் இந்த ஹெல்மெட் போட்டோட அந்த ஃபுல் ஃபேஸ் போட்டால் தான் நம்ம வந்து சின்ன அவுட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடிப்படாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டாப்பில் மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்ட்ராப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தாங்குமான்றது தெரியாது. பட் நீங்கள் இது போட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து போலீஸ் வந்து பிடிச்சி ஃபைன் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ எப்படி ஃபைன் போட்டுருக்காங்கன்னா, சேல் பண்ணுறவங்களுக்கும் ஃபைன் ஆக்சுவலாக, அப்புறமா வந்து வாங்கி யூஸ் பண்ணுற நமக்கும் ஃபைனு. சேல் பண்ணுறவங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு 1 year ஜெயில், அப்புறமா வந்து சம்திங் 5 lakhs ஃபைன் அந்த மாதிரி இதை போட்டுறாங்க போல இருக்குது.
ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அடி தான். ஆனால் ஆட்டோமொபைல் ஷாப்ஸ் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் ஆல்ரெடி எவ்வளோ ஹெல்மெட்ஸ் வச்சிருப்பாங்க. குவாலிட்டியான ஹெல்மெட் சேல் பண்ணுறதா வந்து இப்போ வந்து நார்மலாக ஒரு ஹெல்மெட் கடையில் வந்துட்டு நம்ம லோக்கலாக வாங்குற இந்த லோக்கலில் மீன்ஸ் அந்த ISI இருக்கிறதோட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து வாங்குறவங்க .ECE தான் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்து வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க இப்படி ரூல்ஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த கடை வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். இன்னொன்று நம்மளுமே வந்து கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு ரைடிங் போகிறதுக்கு ஒரு சேஃப்டியான ஹெல்மெட் இப்போ தான் வாங்கியிருப்போம். நான் இப்போ காமிச்ச ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொன்ன ரேட் 4.5 ரேட் வருது. பட் இப்படியெல்லாம் நம்ம வாங்கி சேஃப்டி யூஸ் பண்ணும்போது இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா நம்ம நாளைக்கு ஒரு ரைடு போகும்போது இல்லை வெளியே போகும்போது இந்த ஒரு காஸ்ட்லியான ஹெல்மெட் போடாமல் லோக்கலில் ஒரு 1000 ரூபாய் ஹெல்மெட் ISI சீல் போட்ட ஹெல்மெட் தான் வாங்கி போட்டுட்டு போனால் அதாவது போலீஸ் பிடிக்க மாட்டாங்கிற தாட்டில் வந்து நம்ம அதான் போட்டுருப்போம். பட் ஒரு ஆக்சிடென்ட் அதில் வந்து கீழே விழுந்தோன்னா நல்ல குவாலிட்டி தாங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த ECE.applicator தான் வந்துட்டு தாங்கும். சூன் நம்ம சொல்லிடுறேன். அதாவது போலீஸ் வந்து பிடிச்சி ஃபைன் பண்ணவங்களை கேட்டால் கண்டிப்பாக வந்து பிடிச்சி சப்போஸ் செக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவை அந்த ISI சீல் தான். நீ எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ காஸ்ட்லியாக வேணும் வச்சு. பட் அதில் வந்து ISI சீல் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் பண்ணுவாங்க. அதுதான் ரூல்ஸு. பட் நம்ம வந்து என்ன இதை எதிர்பார்க்குறோன்னா சூன் வந்து அந்த ISIன்றது அதாவது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிடும். அதை விட வந்து ஹெவியாக வந்து லோடு வச்சு செக் பண்ணி தான் இந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க சிம்பிளாக அந்த ISI சர்டிஃபிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணி அதை வாங்கிட்டாங்கன்னா நம்ம இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ண முடியுமாறது எனக்கு தெரியல. இனிமேல் இதே பிராண்டில் வரக்கூடிய அடுத்த ஹெல்மெட்ஸில் வந்து அவங்க வந்து ISI ஸ்டாண்டர்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஒரு சீல் ஆர் ஸ்டிக்கரும் போட்டாங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து எதிர்பார்க்குறோம். பட் இப்போ இருக்கிற ஹெல்மெட் வந்து எடுத்துகிட்டு போனால் வந்து போலீஸ் ஃபைன் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபைன் பண்ணுவாங்க. பண்ண மாட்டாங்க இல்லை, நான் எப்பயாச்சும் ஃபைன் பண்ண கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் பெங்களூர் சிட்டியில் சுற்றிட்டு டெய்லி வந்து போலீஸ் மீட் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ஹெல்மெட் போட்டுட்டு. எப்பயாச்சும் பிடிச்சா வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபைனலாக நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் காமிக்கிறேன். ஸோ இதான் நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் SMK. ஸோ இதில் வந்து நான் இந்த ரூல்ஸ் போட்ட அப்புறம் தான் எனக்கு செக் பண்ணேன் இதில் வந்து அந்த மாதிரி ஸ்டிக்கர் தாச்சு இருக்கா அப்படின்ட்டு. சுற்றி முற்றி பார்த்தா இதில் வந்து எந்த விதமான ஸ்டிக்கருமே இல்லை. அதாவது இந்த இடத்துல வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வெயிட்டு போட்டு அப்புறமா வந்து என்ன சர்டிஃபிகேஷன் அப்படின்ற ஸ்டிக்கர் இருந்துச்சு. நான் எப்போயோ வந்து அது கொஞ்சம் யூஸ் ஹெல்மெட் தானே, ஒரு அரௌண்ட் 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் ஆகுது இந்த ஹெல்மெட் வாங்கி. ஸோ அது அப்படியே தன்னாலே வந்து பிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக ISI இருக்கிறதா இல்லை வந்து ஒன்லி அந்த .ECE தானா அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. மோஸ்ட்லி ISI இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சேம் அந்த XR ஹெல்மெட் மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 4300 rupees ஆச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ISI சர்டிஃபிகேஷன் இருந்திருக்காது. ஸோ இதையும் தான் நான் இந்த ரைடு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து நான் இப்போ வந்து உடனே வந்து ISI இருக்க ஹெல்மெட் வாங்கணுன்ட்டு லோக்கலாக ஒரு 1000 ரூபாய் ஹெல்மெட் வாங்க போக மாட்டேன். சடனாக வந்து இந்த மாதிரி பிராண்டடில் வந்து ISI வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் பண்ணி வந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக இதான் யூஸ் பண்ண போகிறேன். போலீஸ் பிடிச்சா ஃபைன் கட்டிடுறேன். நம்ம வந்து ஃபைனோட நம்ம உயிர் தான் முக்கியம். அவங்க போலீஸ் பிடிப்பாங்க ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்றத நான் வந்துட்டு ஒரு லோக்கலான ஒரு ஹெல்மெட் ஃபஸ்ட்டு காமிச்சேன். இல்லை லோக்கலில் ஆக்சுவலி அந்த சேஃப்டி ஹெல்மெட் மாதிரி ஹெல்மெட் ஒரு ஆஃப் வேஸ்ட் ஹெல்மெட் போட்டு போய் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் வந்துட்டு விபரீத தேட விரும்பல. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் ஸ்டில் இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்து வந்து அவங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை வந்து இந்த மாதிரி SMK பிராண்ட் வந்து அவங்க ஆல்ரெடி சேல் பண்ண ஹெல்மெட்டுக்கு இந்த ISI இதை பற்றி என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்க இல்லை ஏதாவது சேஞ்சஸ் வருதான்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கைஸ் அவ்வளோதான். நான் சிம்பிளாக என்கிட்ட இந்த ஹெல்மெட்டை வச்சு உங்களுக்கு புரிகிற மாதிரி லைட்டாகவும் சொல்லியிருக்கேன். பட் இதில் வந்து கவர்மெண்ட் நான் குறை சொல்கிற மாதிரி வரல. அவங்க வந்து கொஞ்சம் ப்ராப்பராக திங்க் பண்ணி இந்த டிசிஷன் எடுக்கலாம். அவங்க எதுக்காக இந்த டிசைன் போட்டுருக்காங்கன்னா அதாவது லோக்கலாக எதுவுமே இல்லாமல் அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் ஹெல்மெட்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஹெல்மெட்டை போட்டுட்டு போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறைய டெத் வந்து காசாக இருக்குது அப்படின்னு அவாய்ட் பண்ணுறது தான் இந்த ரூல்ஸ் போடுறாங்க. பட் அவங்க அதை இன்னும் கொஞ்சமாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு மினிமம் ISI சீல் அதுக்கு மேலே இருக்கிற நீங்கள் வந்து எந்த கிரேட்னாலும் யூஸ் பண்ணலாம். மினிமம் ISI சீலாச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தா ஓகே. பட் நீங்கள் ISI ஸ்டாண்டர்ட் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவ்வளோவா நல்லா படல. மினிமம் ISI அதுக்கப்புறமா நீ அது மேலே உள்ள தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ரூல்ஸை வந்து கொண்டு வந்துருந்துருக்கலாம். சரி ஓகே, அவ்வளோதான். வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அதாவது நம்ம ISI ஹெல்மெட் தான் இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோக்கலான ஹெல்மெட் வந்து சும்மா பேருக்கு ஒரு ISI இருக்கிற வாங்கி போடாமல் கொஞ்சம் நல்லதாக குவாலிட்டியாக வந்து பார்த்து போட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய், see you.